பிரியாணி எப்படிமா இருந்தது? சூப்பரா இருந்துச்சுப்பா. இவ்ளோ டேஸ்டான பிரியாணியா நான் சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அம்மா, நான் கூப்பிட்ட உடனே நீ வந்த பாரு, அதுக்கு நான் தாமா தேங்க்ஸ் சொல்லணும். பரமர இவ்வளவு சந்தோஷமா இருக்கல, ஒரு செல்ஃபி எடுக்கிறது. எடுங்க. வரலாறு வேணும்ல. தள்ளி நில்லுங்க. அட தள்ளுங்கம்மா. ரெடி? எல்லாம் இங்க பாருங்க. கொஞ்சம் சிரிப்பா. ரெடியா? அப்பா நான் கிளம்புறேன், அம்மா தேடுவாங்க. சரிம்மா. பரமர ஆண்டவரே ரெடிங்க. நான் தான் சாப்பிட்டேனே, இதுவரை எதுக்குப்பா? நீ சாப்பிட்டமா, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சாப்பிடணும்ல. வேண்டாம்ப்பா, இங்க யாராச்சும் எடுத்துட்டு போட்டும். இல்லம்மா, வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் ஒரு பக்கெட் எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணேன். மூத்தவ சந்தியாவுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது பொண்ணு அணுவுக்கு பீஸுனா பிடிக்காது, குஸ்கானா நல்லா சாப்பிடுவான். இப்ப எப்படி மாறி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிப்பா, நான் வரேன்ப்பா. சரிம்மா. பரமர ஆட்டோ ரெடியா? ரெடியா இருக்குங்க ஆண்டவரே. சரிப்பா, நான் போறேன். பத்திரமா போயிட்டு வா. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிப்பா. ஓகே, பாத்து போமா தேவி மகளே. ஹாய் மச்சான். ஹாய். டேய், யாரா இது? எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல? ஆமாண்டா, போன ஜென்மத்துல மீட் பண்ணிருப்போம் போல. டேய், என்னைய ஓட்டுறீங்களா? பிச்சிருவோம் உங்க எல்லாரையும். டேய், இவன் யாரும் ஞாபகம் இல்லையாடா? இவன் நம்ம வெற்றிடா. அவன் தானே இப்படி எல்லாம் பேசுவான். நமக்கு இவன ஞாபகம் இருக்கு, இவன் நம்மள எல்லாம் மறந்துருப்பானே. எதுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் மச்சி. நான் செல்வம், இவன் ராகேஷ். ஹாய்டா. இவன் பேரு கணேஷ் பாபு. டேய் போதும்டா, ரொம்ப ஓட்டாதீங்க. இல்ல நான் கிளம்புறேன்டா. இருடா. சும்மா கிண்டல் பண்ணதுக்கே உனக்கு இவ்வளவு சூடு ஏறுதே. இந்த பக்கம் வராத உன் மேல நாங்க எவ்வளவு கடுப்பா இருப்போம்னு யோசிச்சு பாத்தியாடா நீ? நான் என்னடா பண்றது, என் வேலை அப்படி. இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஆஃப் கிடைச்சது, அதான் அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? டேய், ரொம்ப நொந்து போயிருக்க மச்சான். ஏன்டா? எப்ப செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல நம்ம எல்லாரும் மாட்டினோமோ அப்ப இருந்தே எங்க நிலைமை வறுமை கொட்டு கீழே போயிடுச்சுடா. வீட்டுல காசு கேட்டா செருப்பால் அடிக்க வராங்க. என்னைக்காவது பரிதாபப்பட்டு 5 10 கொடுக்குறாங்க, அதுக்கும் கரெக்டா கணக்கு கேக்குறாங்க. முடியலடா. அதெல்லாம் கூட பரவாயில்லடா, ஒரு தம்முக்கு காசு தேத்தணும்னா கூட கண்ணு முடியெல்லாம் பிதுங்குதுடா. ரொம்ப அசிங்கமா இருக்குடா. முன்ன மாதிரி ஆபரேஷன்ல இறங்கி பணம் தேத்த முடியலடா. நீ இல்லன்றதுனால பயமா இருக்கு. சரி, சம்பாதிக்கிறத வச்சு நீயாவது அப்பப்ப கவனிப்பன்னு பார்த்தா கண்டுக்கவே மாட்டியாடா. டேய், இப்ப என்ன உங்களுக்கு தம்மு தானே வேணும்? நான் வாங்கி தரேன், வாங்கடா. டேய் நில்றா. தம்முக்கு பிச்சை எடுத்தா தேத்திடுவோம்டா. அத விடுறா. நம்ம பார்ட்டி கொண்டாடி எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு எங்கேயாவது போய் பார்ட்டி கொண்டாடுவோமா? ஆமா மச்சி, முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை நீ ட்ரீட் வைக்கிறேன்னு கூட்டிட்டு போயிடுவ. நாங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவ. ஆட்டம் பாட்டம்னு விடிய விடிய ரகலை பண்ணிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம்டா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நீ இங்க வந்திருக்க. இதையே காரணமா வச்சு இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ணிடுவோம். என்ன சொல்ற? டேய், ரொம்ப அழியாதீங்கடா. இவ்வளவு பேசுறீங்களே, முதல்ல இவங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டீங்களா? அப்பெல்லாம் இவனுக்கு இவங்க அப்பா கேள்வி கேட்காம காசு கொடுத்தாரு. இவனும் கணக்கு இல்லாம செலவு பண்ணா. இப்போ இவனே கார் ஓட்டி கஷ்டப்படுறான். வர சம்பளம் வாடகைக்கும் சாப்பாடுக்குமே கரெக்டா இருக்கும். பார்ட்டி வைக்கிற அளவுக்கு இவன் கிட்ட எப்படிடா காசு இருக்கும்? வேணும்னா எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்கலாம். காசா? டேய், என்கிட்டயும் காசு இல்லதான். ஆனா பசங்கள்லாம் பாட்டி கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டும் கொடுக்கலனா எனக்கு தான் அசிங்கம். ஆனா உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறது பார்ட்டி வைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்க கூடாதுடா. ஜீவா மயிலுக்காக தங்க கொலுசு வாங்கி வச்சிருக்கான், அதை ஆட்டையை போற்ற வேண்டியதுதான். டேய், எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரிடா. எங்கடா போறான் யாருக்கு தெரியும்?
சொல்லுங்க பரமன் சார். வணக்கங்க. வணக்கம் பரமன். என்ன ரொம்ப நாளா போனே காணோம்? நீங்க வீட்டு வேலையில பிஸியா இருப்பீங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு செய்யறது நல்லா இருக்காது இல்லைங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா தானே ஃபோன் பண்ண முடியும். அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் இப்ப நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட்டுங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேனுங்க. ஆமா, ஆண்டவர் அனுப்பின பிரியாணி ஸ்வீட்டும் நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்கல்ல? நீங்க சொல்ற மாதிரி சார் எதுவுமே அனுப்பலையே பரமன். என்ன சொல்றீங்க? என் பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் விருந்து வச்சாருங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், எந்த பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு அவர் விருந்து வச்சாரு? என்னங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மூத்த தாரத்தையும் அவர் கடைசி பொண்ணையும் ஆண்டவர் மும்முரமா தேடிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்லங்க. அந்த கடைசி பொண்ணு தான் இப்ப கிடைச்சிருச்சு. அதுக்கு தான் இந்த விருந்து. உனக்காக புடவையும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ஜாய். நம்ம பையனை விட இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு வேற என்ன விஷயங்க இருக்கு? பையன் மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமா, என் பொண்ணு. ஹலோ, ஏங்க என்னாச்சுங்க? அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? இது எப்படி நடந்துச்சு பரமன்? அவ எப்படி கிடைச்சா? இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தானே நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அவ கிடைக்கவே மாட்டான் தானே நான் நம்பிட்டு இருந்தேன். என் வேண்டுதலுக்கு எப்படி பலன் இல்லாம போச்சு? எனக்கு அதாங்க புரியல. மூத்த தாரத்தையும் அவளை தேடி அலையக்கூடாதுன்னு அவர்கிட்ட நான் கண்டிஷனா சொல்லிட்டேன். அதையும் மீறி அவர் அந்த காரியத்தை செஞ்சிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் நிம்மதியை விட அவரோட சந்தோஷம் தான் அவருக்கு பெருசா போச்சு. அவர் மறைமுகமா சொல்லி நான் தான் புரிஞ்சுக்கல. ஆமா, ஆண்டவர் இதை பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னாருங்க? உங்க சாரு நேத்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து எனக்கு புடவையும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தாரு. என்ன விசேஷம்னு கேட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு பொதுவா தான் சொன்னாரு. அவரோட சந்தோஷத்துக்கு காரணம் இதுதானே இப்பதானே எனக்கு புரியுது. எனக்கு கிஃப்ட் கொடுத்தவரு இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு ட்ரீட் கொடுத்து பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காரா? ஆமா, சாதாரண கொண்டாட்டம் இல்ல, வேற 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 லெவல் கொண்டாட்டம். சீரக சம்பா ரைஸ்ல அப்படியே அல்ல குறையாம நிறைய பீஸ போட்டு பாய்கட பக்கெட் பிரியாணி. அது போதாதுன்னு பிரெட் அல்வா வேற, ஸ்வீட்டு, ஆளுக்கு 2000. இப்படி எல்லாரையும் நல்லா கவனிச்சிட்டாரு. நாங்க எல்லாம் அப்படியே திணறிட்டோம். கடைசி பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா அந்த குடும்பமும் கிடைச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். கூடிய சீக்கிரம் அந்த குடும்பத்தோட ஜாயிண்ட் ஆயிடுவாரு. அப்படி ஒரு நிலைமை வந்தா நானும் என் பையனும் நடு தெருவுல தான் நிக்கணும். அதுதான் உங்களுக்கு சந்தோஷமா பரமன்? அதுக்குதான் நீங்களும் பிரியாணி பிரெட் அல்வாவும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தீங்களோ? என்னங்க நீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எப்படிங்க எனக்கு சந்தோஷம்? பிரியாணி பார்த்த ஆர்வத்துல முதல்ல 2 வாய் சாப்பிட்டேன். உடனே புற ஏறி உங்க ஞாபகம் வந்துருச்சுங்க. உங்க வாழ்க்கைக்கு இது ஆபத்தாச்சேன்னு என் மனசுல அலாரம் அடிச்சுது. அதான் போட்ட பிரியாணி அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு வந்து வெளியே போன் பண்றேங்க. அப்புறங்க ஆண்டவர் போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஒண்ணு கிடைச்சதே இப்படி கொண்டாடுறாருன்னா மொத்த குடும்பம் கிடைச்சிட்டா அவ்வளவுதாங்க. உங்களை சுத்தமா மறந்துடுவாரு. இப்படியே போச்சுன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காதுங்க. உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்க நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் என்ன வேணாலும் செய்வேன் பரமன். என்னால அவரையும் விட்டு தர முடியாது, என் வாழ்க்கையை இழக்க முடியாது. அவர் முதல் பொண்டாட்டிய தேட ஆரம்பிச்சப்பவே இப்படி ஏதாவது நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே நான் சுதாரிச்சுக்குவேன். பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல தானே அவர் ஆடிட்டு இருக்காரு. அந்த ஆட்டத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியான நேரத்துல எனக்கு தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பரமன். என்னங்க நான் என்ன 3வது மனுஷனா எனக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஆண்டவர்
நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. சரிங்க, போனை வச்சுட்டுங்களா? ஜீவா இருக்கிறப்பவே அவனுக்கு தெரியாம குலுசு அடிச்சிருந்தா இன்னும் த்ரில்லிங்கா இருந்திருக்கும். பசங்க இன்னைக்கே பார்ட்டி கேட்குறானுங்க வேற. த்ரில் எலிமெண்ட் மிஸ் ஆனாலும் இன்னைக்கு அடிச்சிட வேண்டியதுதான். இங்க தானே வச்சான். அக்கா தங்க மயிலு, உன் ஆளு உனக்காக வாங்கின தங்க கொலுசு இப்ப தண்ணியா கரைய போகுது. ஐ எம் வெரி சாரி மயிலு. ஜீவா மாமாவுக்கும் மனசு வலிக்க தான் செய்யும். என்னை பிடிச்சு கொடுத்ததுக்கு இந்த சின்ன வலிய கூட பொறுக்கலைனா எப்படி? முட்டை வச்சுக்கோ. நிறைய வைக்காதடி. அக்கா உங்களுக்கு போதும், குடிங்கக்கா. நல்லா சாப்பிடுங்க. போதுமா? ஏய், டைம் ஆயிடுச்சுல, நீயும் உட்காந்து சாப்பிடலாம்ல. இல்லக்கா, மத்தியானம் சாப்பிட்டதே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. பசியே எடுக்கல. கொஞ்ச நேரம் போட்டும். ரெண்டு பேரும் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. செம்மையா இருக்குடி. நம்ம எல்லா ஊர்லயும் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம், ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிட்டுருக்கோம். ஆனா இது அது எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதான் பாய் கடை பக்கெட் பிரியாணி ஸ்பெஷல்கா. சுத்து வட்டாரத்துல இந்த கடை ரொம்ப ஃபேமஸ். வெளியூர்ல இருந்து வந்து கூட கியூல நின்னு வாங்கிட்டு போவாங்களாம். ஏண்டி சிரிக்கிற? நமக்கு வந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்தேன் பரமு. நம்ம கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போக வேண்டிய இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே விருந்து சாப்பாடு அமைச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் கனவா இல்ல நிஜமாவே நடக்குதான்னு எனக்கு புரியவே இல்ல. அக்கா, ஒரு இன்ஸ்பெக்டர் கிரிமினலுக்கு அனுப்பின விருந்து இல்ல இது. ஒரு புருஷன் பிரிஞ்சு போன பொண்டாட்டிக்கும் பொண்ணுங்களுக்கும் பாசத்தோட அனுப்பின பக்கெட் பிரியாணி இது. எது எப்படியோ நம்ம தலையில இல்ல நம்ம வயிற்றுக்கு இன்னைக்கு பிரியாணி ஸ்பெஷல்னு எழுதி இருக்கு. நாளைக்கு சேர்த்து சாப்பிட வேண்டியதான். ஓவரா சந்தோஷப்படாத கவிதா. இன்னைக்கு பிரியாணியா இருக்கிறது நாளைக்கு களியாவும் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏங்க அப்படி நெகட்டிவா பேசுறீங்க? நான் என் மனசுல பட்டதை சொல்றேன் மகா. இது வரைக்கும் மகான்ற விஜயா எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. நீ கருப்பா செவப்பா, ஒல்லியா குண்டா, குட்டையா நெட்டையான்னு உன்னை பத்தின எந்த விவரமும் எங்கேயும் ரெக்கார்ட் ஆகல. ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே உன்னை இன்னைக்கு பாத்துட்டாங்க, போட்டோ எடுத்தாங்கன்னு வேற சொல்ற. உன்னோட போட்டோ இன்ஸ்பெக்டர் கேமரால இருக்கிறது என்னைக்குமே ரிஸ்க் தான். இன்னைக்கு எல்லாருக்கும் மகாவாதாங்கா தெரியும். மகாதான் விஜயா அப்படிங்கறது யாருக்கும் தெரியாதுல்ல. அப்புறம் அதை பத்தி கவலைப்படணும்? நீதான் விஜயாங்கிறது மயிலுக்கு தெரியுங்கிறத மறந்துட்டியா? நான் தான் திருட்டு தாலி மேட்டரை வச்சு அவளை பேச முடியாம லாக் பண்ணிருக்கனே. நீ யாருங்கிற விஷயத்தை இன்ஸ்பெக்டரே கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லாத. நீ அவரை விட்டு தள்ளிதான் இருக்க. ஆனா இந்த கான்ஸ்டபிள் அவர் கூடவே தானே இருக்கா. 24 மணி நேரமும் நீ அவ கூடவே இருந்து அவ என்ன செய்யறான்னு கண்காணிக்க முடியாது. ஆமா மகா, அவ உன்னை பத்தி பத்த வச்சுட்டா நீ அவ ரகசியத்தை உடைச்சிருவன்ற பயம் தானே அவ வாயை கட்டி போட்டிருக்கு. உன்னை சுதாரிக்கவே விடாம அவ உண்மையை நிரூபிச்சு அந்த இன்ஸ்பெக்டரோட வந்து உன்னை புடிச்சிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? நீங்களா இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி நினைச்சு பயப்படுறீங்க.
குருமூர்த்தி அப்படிங்கிற அப்பாவை பத்தி எனக்கு தெரியுங்கிறதுனால நான் தைரியமா இருக்கேன். மயில் என்னை பத்தி எவ்வளவு பெரிய ஆதாரத்தை கொடுத்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர் அதை அப்படியே முழுசா நம்பி என்ன எடுத்துட்டு எல்லாம் போயிட மாட்டாரு. திருடங்கிட்டயே சாவி கொடுக்கற மாதிரி இது உண்மையா பொய்யான்னு என்கிட்டதான் முதல்ல விசாரிப்பாரு. என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்களாப்பான்னு நான் கண்ணீரும் கம்பளியுமா 2 வார்த்தை பேசினா அதை அப்படியே நம்பிடுவாரு. ஒருவேளை அவரை நம்ப வைக்க முடியலனாலும் சந்தேகத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடுவுல அவர் தடுமாறுற கேப்ல நான் மயிலோட விஷத்தை கழிச்சிருவேன். அது மயிலுக்கும் நல்லாவே தெரியும். அதனால அவ இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே மாட்டா. நேரடியா எதுவும் சொல்லலனாலும் மயில் சும்மா இருப்பான்னு நினைச்சிடாத. மறைமுகமா உனக்கு காட்டி கொடுக்க அவ முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பா. இன்ஸ்பெக்டருக்கு அப்பா சென்டிமெண்ட் அதிகமாவே இருக்கலாம், ஆனா அந்த ஆள் அடிப்படையில ஒரு போலீஸ். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அப்பாங்கிற பலவீனத்தை தாண்டி போலீஸோட புத்தி எட்டி பாக்கும். உனக்கே தெரியாம தான் கேள்விப்பட்டதை விசாரிக்க ஆரம்பிச்சாருன்னா நீ மாட்டிப்ப. என்ன பயமுறுத்தி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியாக்கா? நான் உன்னை பயமுறுத்தலடி, உஷாரா இருந்துக்கோன்னு எச்சரிக்கை பண்றேன். இனிமே அடிக்கடி அவர் உனக்கு ஃபோன் பண்ணுவாரு, இங்க வா அங்க வான்னு கூப்பிடுவாரு. அப்பெல்லாம் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். உன் மனசுக்கு தப்பா ஏதாவது பட்டுச்சுன்னா உடனே அங்கிருந்து தப்பிச்சிரு. ஏய், நீ என்ன லூசா? மகா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? இவ நம்மளை விட கெட்டிக்காரி, புத்திசாலி. எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டினாலும் சாமர்த்தியமா தப்பிச்சு வந்துருவா. உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை அக்காவுக்கு இல்லக்கா. பரமாக்கா, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நான் எலியா மாதிரியும் தொலை போட்டு வெளியில வந்துருவேன், இல்ல எறும்பா மாதிரி கணக்கு தெரியாம தப்பிச்சிருவேன். அதோட மாட்டிக்கிட்டா தானே தப்பிக்கிறத பத்தி யோசிக்கணும். நான் தான் மாட்டிக்கவே போறது இல்லையே. நீ ஏங்க என்னை பத்தி இவ்ளோ கவலைப்படுற? எந்த சூழ்நிலையிலயும் என்னால தப்பிச்சிட முடியுங்கிறது நம்பிக்கை, ஆனா நான் மாட்டிக்கவே மாட்டேங்கிறது குருட்டு நம்பிக்கை. இந்த குருட்டு நம்பிக்கை தான் பல பேரை பாதாளத்துல தள்ளி விட்டுருக்கு மகா. நீ அப்படி விழுந்துராத மகா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நல்லா சாப்பிட்டோம்ல. ஒரு நிமிஷம். மகா மகா யாரையா கோல்டன் டக்குன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா? ஹலோ ஹலோ மகா. ஹலோ, நீங்க? நீ ஏன்டி போன் எடுத்த? எப்பவும் எடுக்கிறது தானடி. யாருன்னு பார்க்காம இனிமே போன் எடுக்காத, சிக்கலாயிடும். கோல்டன் டக்குன்ற பேரு வித்தியாசமா இருந்துச்சு, அதான் எடுத்தேன். பேசாதீங்க. ஹலோ மகா, அப்பா பேசுறமா? தெரியும் சார். என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? ஏமா திரும்ப திரும்ப சார்னு கூப்பிடுற? எல்லாரும் பக்கத்துல இருக்காங்களா? ஆமாப்பா, அதான் ஃப்ரீயா பேச முடியல. இப்ப தனியா வந்துட்டேன், சொல்லுங்கப்பா. இல்ல, உங்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது, அதனாலதான் கூப்பிட்டேன். அது சரி, முதல்ல போன்ல பேசுனது யாரு? மூத்தாவளா? இல்லப்பா, சின்ன அக்கா. ஓ, அவங்க குரல்லாம் நான் சின்ன வயசுல கேட்டதுமா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கேக்குறேன். அதான் யாரு என்னன்னு சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, அதை விடு. வீட்டுல எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டாங்களா? எல்லாத்துக்கும் கரெக்டா இருந்ததா? நிறையவே இருந்துச்சுப்பா, எல்லாரும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமா. சுசீலா அக்காங்கெல்லாம் பிரியாணியை பத்தி என்ன சொன்னாங்க? பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்கப்பா. ஏதெல்லாம் விசாரிச்சாங்க. அப்பாதான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னியாமா? அது சொல்லணும் தான்ப்பா ஆசைப்பட்டேன், வாய் வரைக்கும் வந்துருச்சு. ஆனா உண்மையை சொன்னா பிரியாணி நேரா குப்பை தொட்டிக்கு தான்ப்பா போகும். அதான் என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்ப்பா. அப்பா, என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, என் பொண்டாட்டிக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆசையா பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அத நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு உரிமையா சொல்லிக்க கூட முடியல. நான் வாங்கி கொடுத்த அவங்க சாப்பிட்ற சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு கூட கொடுத்து வைக்கல. அதை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்குமா. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்பட்டது, மன்னிப்பு கேட்டது
ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு விருந்து வச்சது எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்தரலான்னு எனக்கு துடிக்குதுப்பா. ஆனா அவசரப்பட்ட விஷயத்த சொல்லிட்டா அப்புறம் கடைசி வரைக்கும் நீங்க யாரையுமே பார்க்க முடியாம போயிடும்பா. அதனாலதான் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன்ப்பா. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அம்மாவோட கோபம் குறைஞ்சு உங்களை ஏத்துக்கிற காலம் சீக்கிரமே வரும்பா. அந்த நாளுக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். என்ன நம்ம குடும்பத்தோட நீதாமா சேர்த்து வைக்கணும். நான் உன்னதாமா முழுசா நம்பி இருக்கேன். உங்க நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாத்துவேன்ப்பா. இந்த நேரத்துல நான் ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருந்தா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துரும்பா. நான் வைக்கட்டுமாப்பா? சரிம்மா, நீ போய் படுத்து தூங்கு. நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டு போமா. அப்பதான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நிச்சயமாப்பா. அப்பா யாரோ வர மாதிரி இருக்கு, நான் கட் பண்றேன். சரிம்மா.